ஒரு சிறிய நகரம். அங்கே ஒரு வயதான அம்மா, மீனா. அவளுக்கு ஒரு வாழ்க்கை முழுதும் அவனுக்கு அர்ஜுன். நீ பெரியவனா ஆகணும்பா. அர்ஜுன் சிறு வயசுல மிகவும் அன்பானவன். அவன் அம்மாவை மிகவும் காதலித்தான். ஷிஃப்ட் வயது அதிகமான போது அவன் மாற ஆரம்பித்தான். சிட்டி லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட் அவன் அம்மாவை தவிர்க்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அம்மா அவன் அழைத்தாள். நீ சாப்பிட்டியா? எப்போ கால் பண்ணாதே. அவன் கோபமாக அந்த ஒரு வார்த்தை அம்மாவின் மனதை உடைத்தது. நாட்கள் கடந்து போனது. அம்மா தனியாகத்தது. இயர்ஸ் லேட்டர் அர்ஜுன் ஒரு பெரிய பிசினஸ்மேன். ஆனால் மனம் வெறுமை. ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்தான். அம்மா இல்ல. அவ அயலவரிட்ட அம்மா எங்கே? ஹாஸ்பிட்டல் மார். அவன் ஓடினான். ஹாஸ்பிட்டல். அம்மா மிக பலவீனமாக. அம்மா நான் வந்துட்டேன். அவள் மெதுவா சிரித்தாள். நீ பிஸியா இருந்தியாப்பா? அவங்க அழுதான். என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை ஒருபோவும் கோபப்படல. நீ சந்தோஷமா இருந்தா போதும் கண்ணா. அவள் கண்கள் மூடியது. அம்மா! அவன் முழுக்க உடைந்து போனான். நாட்கள் கழித்து அவள் கண்கள் மூடியது. அம்மா! அவன் முழுக்க உடைந்து போனான். நாட்கள் கழித்து அவன் வீட்ல ஒரு பழைய பெட்டி. அதுல ஒரு ஆடியோ ரெக்கார்டர். பா, நீ இத கேக்குற நேரம் நான் இருக்க மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அவன் அழுதான். அவன் ஒரு முடிவு எடுத்தான். தனது அம்மா பெயரில் ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பித்தான். பல வயதானவர்கள் மகனே இதை கேட்டார்கள். என்ன ஏன் இது பண்றீர்த்தே? நண்பர்களே, நம்முட இருக்கும் அம்மாவை மதிங்க. அவர்கள் இல்லாத போது அழுதால் பயன் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உணர்வு கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் அம்மாவை இப்பதே அழைத்தன்றி நன்றி.